வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் பெரும்பாலானவர்கள் படிப்பு என்ற விஷயத்திலிருந்து வெளியே சென்று விட்டார்கள். அவர்கள் தொடக்க கல்வி படிக்கும்போது ஓரளவு புத்தகங்களை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்த கட்டத்திற்கு நகர சிலரால் தர முடிகிறது. அவர்கள் முதிரா இளமைக்குரிய நூல்களை படிக்கிறார்கள். எஞ்சியவர்கள் அப்படியே கணிப்பொறி விளையாட்டுகளுக்கும் இணையம் சார்ந்த கேளிக்கைகளுக்கும் சென்று விடுகிறார்கள். செல்போன் அடிக்ட்டுகளாக மாறிவிடுகிறார்கள். அவர்களை மீட்பது என்பது கிட்டத்தட்ட போதை அடிமைகளை மீட்ப அளவுக்கு கஷ்டமானது. முதிராளிமைக்கு படிக்க சென்றவர்கள் கூட ஒரு கட்டத்தில் அங்கே படிப்பை நிறுத்திவிட்டு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களுக்கு சென்று அதற்கு அடிமையாகிறார்கள். அது இன்னொரு வகையான அடிமைத்தனம். அது ஈகோவோட சேர்ந்தது. நார்சிசம் சொல்லுவாங்க, தன்னைத்தானே வழிபடுவது. ஆகவே அவர்கள் அதற்குள்ளே சென்று தன் புகைப்படங்களை விலையேற்றுவது, அதற்கான எதிர்வினைகளை பார்ப்பது, இப்படி ஒரு உலகத்திற்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். படிப்பு இல்லாமல் ஆகிவிடுகிறது. படிப்பு என்று நான் சொல்லும்போது பள்ளி கல்வி படிப்பது சொல்லலை. இன்றைக்குள்ள மாணவர்கள் படிக்க மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப ஒரு பள்ளி கல்வி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனப்பாடங்களை செய்தால் போதும், செயல்முறைகளை செய்தால் போதும். சில பகுதியில் மனப்பாடம் பெருந்து சில விஷயங்களை செஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்குள்ள கல்வி முறையில் ஒரு பட்டத்தையோ வாங்கிவிடலாம், ஒரு வேலைக்கும் கூட சென்று விடலாம். ஆனால் அசலாக படிக்காதவர்களால் சிந்திக்க முடிவதில்லை. படிக்கும் பழக்கம் இல்லாதவர்களால் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீண்ட நேரம் செய்ய முடிவதில்லை. உங்கள் குழந்தை எப்படி படிக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு அது செல்ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு மறுபடியும் படிக்க, அப்போ அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட கவனம் நிலை நிற்கவில்லை என்று அர்த்தம். குறைந்தது 3 மணி நேரம் ஒரே விஷயத்தை கண்ணெடுக்காமல் செய்யக்கூடிய ஒருவர் தான் எதிர்காலத்தில் எதையாவது சாதிக்க முடியும். அதற்கு பயிற்சி என்பது படிப்பு தான். அதனால தான் மேலை நாடுகளிலே படிப்பு என்பதை அவ்வளவு தூரம் திரும்ப 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 முன்னிறுத்துகிறார்கள். அதற்கான பயிற்சிகளை 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸில் இருந்தே தொடர்ந்து அளிக்கிறார்கள். படிப்பதற்கான ஒரு மனநிலையை அங்கே உருவாக்குகிறார்கள். அவங்க உருவாக்குவது நம்முடைய கல்வி முறைகள் நூல் படிப்புக்கு எதிரானதாக இருக்கின்றன. நண்பர்களே, எதிர்காலத்திலே செயற்கை நுண்ணறிவு வருகிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு நீங்கள் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பயிற்சியினால் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் தான் செய்ய ஆரம்பித்து உங்களை இல்லாமல் வெளியே தள்ளிவிடும். ஆகவே சுயமாக சிந்திக்காதவர்கள், சுயமாக செய்யாதவர்கள், சுயமான தனித்தன்மை இல்லாதவர்கள் எல்லாருமே செயற்கை நுண்ணறிவால் தூக்கி வீசப்படுவார்கள். அதை தடுக்கும் முயற்சி, அதை எதிர்கொள்ளும் முயற்சி என்பது சுய சிந்தனை உருவாக்கி கொள்வது. அதற்கான அடிப்படை என்பது வாசிப்பு. அந்த வாசிப்பு நமக்கு இன்றைக்கு இல்லை. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தாலோ படி என்று திட்டினாலும் அவங்க படிக்க போகிறதில்லை. அவங்கள் வாசகர்களாவதற்கான சில வழிகளில் ஒன்று நீங்கள் வாசிப்பது தான். வாசித்தவற்றை பற்றி வீட்டில் பேசுவது தான். புத்தகங்களை பற்றி பேசும் ஒரு குடும்ப சூழலை உருவாக்கி கொள்வது தான். 2, அவர்கள் வாசிக்கக்கூடிய பிறருடன் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் வாசிக்கும் சூழலில் வாழ வேண்டியிருக்கிறது. வாசிப்பு பற்றின ஒரு சவால் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் மேல நாடுகளிலே புக் கிளப் என்று சொல்லக்கூடிய புத்தக குழுக்களை உருவாக்குகிறார்கள். புக் கிளப்ஸ் என்பவை வாசிக்க வைப்பவை. ஒரு புத்தகத்தை பற்றி அதை வாசிக்க விரும்பக்கூடிய ஒரு 10-15 பேர் கூடிய மருந்து பேசுவது. அதில் இருக்கக்கூடிய நல்ல வாசகருடைய வாசிப்பை மற்றவங்க பார்க்குறாங்க. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு குதிரையிடம் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறவங்க வேகமாக ஓட ஆரம்பிக்கிற மாதிரி. 2வதாக தொடர்ந்து வாசிப்பதற்கான ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. 3, வாசிப்புக்கு எதிரான குழுமங்கள் இருக்க, வாசிப்பு எதிரான கேளிக்கையிலிருந்து வெளியே வர்றதுக்கு இது உதவியாகுது. கடைசியாக ஒன்று இருக்குது. அதாவது வாசிப்புக்கான பயிற்சியை இந்த அமைப்புகள் அளிக்கின்றன. எப்படி அர்த்தங்களை எடுத்துக்கொள்வது, உள்ளர்த்தங்களை எடுத்துக்கொள்வது, நம்முடைய வாசிப்புக்கு அப்போ உள்ள வேறு வாசிப்புகளை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை இந்த புத்தக குழுமங்கள் அளிக்கின்றன. ஆகவே இந்த புத்தக குழுமங்களை ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று சொல்லலாம். கொஞ்சம் விரிவான வாசிப்பு குடும்பம் அது. அத்தகைய வாசிப்பு சூழல் என்பது சென்னையில் அறவே கிடையாது. தமிழ் புத்தகங்களுக்கே வாசிப்புக்கு குழுமங்கள் மிக குறைவு. ஆங்கில நூல்களுக்கு அநேகமாக கிடையாது. அப்படி ஆங்கில நூல்களை வாசிப்பதற்காக, இந்திய ஆங்கில இலக்கியம், உலக ஆங்கில இலக்கியத்தை வாசிப்பதற்கான ஒரு வாசிப்பு குழுமத்தை பெண்களுக்காக நடத்தப்படும் பதிப்பகமாகிய மானசா பதிப்பகம் அடையாறிலே ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை இதை நிகழ்த்தலாம் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த வாசிப்பு குழுமத்தில் வரக்கூடியவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட நூல்களை படித்திருக்கலாம், அல்ல படிக்க விரும்புபவர்களும் கூட வரலாம்.
படிக்க விரும்புபவர்கள் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் இருக்க வேண்டும். படித்தவர்கள் அதை பற்றி பேசணும். ஒரு நூலை பற்றி நீங்கள் தொகுத்து பேச ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் உண்மையான வாசிப்பு நிகழ்கிறது. ஒரு நூலை பற்றி பேசலைன்னா அந்த நூல் நீங்கள் மறந்தும் போயிடுவீங்க. ஒரு நூலை படித்து அதை பற்றி பேசுகிறதுக்கான பயிற்சியை புத்தக குழுக்கள் வழங்கும். எடுத்தெடுப்பில் உங்கள் அந்த திறன் வந்துடாது, ஆனால் மிக சீக்கிரமாக அந்த திறன் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அதற்காகத்தான் இந்த வாசிப்பு குழுமம் மானசா பதிப்பகத்தால் ஆரம்பிக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் பெண்களுக்கானது, ஆனால் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இதில் ஆர்வம் இருப்பவர்கள் தாங்கள் கலந்து கொள்ளலாம், தங்களுடைய குழந்தைகளை கலந்து கொள்ள வைக்கலாம். நன்றி.